Dear friends, welcome to ASA or Knowledge Hub. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சித்தோனஸ் அப்படிங்கிற poem. It is written by Alfred Lord Tennyson. This poem is a love story between a human being as well as a goddess of dawn. So human being யார் அப்படின்னா சித்தோனஸ். இதில் இருக்கக்கூடிய அந்த goddess of dawn வந்து இயோஸ். அவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னா அரோரா. இவங்க அரோராவுக்கு வந்து இந்த சித்தோனஸை பார்த்ததும் லவ் வந்துடுது. அண்ட் இப்போ அரோராக்கு என்ன அப்படின்னா இவனுக்கு வந்து இட்டர்னல் லைஃப் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காடு கிட்ட ப்ரேயர் பண்ணி இட்டர்னல் லைஃப் வாங்கி கொடுத்துட்றாங்க. பட் அவங்க வந்து எங்கா இருக்கணும் அப்படிங்கிறத காடு கிட்ட கேட்கறதுக்கு மறந்துட்டாங்க. அதனால இப்போ வந்து டித்தோனஸ் ரொம்ப நாள் உயிர் வாழ்றாரு, ஆனால் அவருக்கு வயசாகிக்கிட்டே போகுது. பட் அரோரா ஷீ இஸ் யங், அவள் எப்பவுமே யங்காவே இருக்கிறான். இதனால இவருக்கு வந்து ஃபிசிக்கலாக ரொம்பவே அஃபெக்ட் ஆகுறாரு. அதனால டித்தோனஸ்க்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம கடவுள் என்ன படைச்சாரோ நேச்சர்ல அதை அனுபவிச்சுக்கணும். டெத் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒண்ணு. அதை வந்து நம்ம மாத்தணும் அப்படின்னு நினைச்சோம்னா இப்படிதான் கஷ்டப்படணும். அதனால எப்படியாவது என்னைய சாகடிச்சிரு, நான் இறந்து போறேன் அப்படின்னு சொல்லி அரோரா கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ற மாதிரி இந்த போயம் ஃபுல்லுமே இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ ட்ராமாட்டிக் மோனோலாக் ஆஃப் டித்தோனஸ். ஸோ டித்தோனஸ் வந்து தனியா நின்று அவருடைய கஷ்டங்களெல்லாம் புலம்புற மாதிரி ஒரு போயம் தான் இது. Now let us see the essay for this poem. Introduction. Tithonus is a dramatic monologue written by Alfred Lord Tennyson, one of the leading poets of the Victorian era. ஸோ டித்தோனஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ராமாட்டிக் மோனோலாக். அவர் தனியாக நின்று தன்னுடைய கஷ்டங்களை சொல்கிறாரு. இது வந்து ஆல்ஃப்ரட் லார்ட் டென்னிசன் எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு விக்டோரியன் ஈராவில் இருக்கக்கூடிய poets. The poem was composed in 1833 and revised for publication in 1859. இந்த poem எழுதினது வந்து 1833ல, ஆனால் ரிவைஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணது வந்து 1859. It reflects themes of immortality, aging, love and the limits of human desire. இதில் மெயினான தீம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா இம்மார்டாலிட்டி. ஸோ இறப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடியது தான். அண்ட் ஏஜிங், வயசாகும். லவ் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது. ஆஸ் வெல் அஸ் த லிமிட்ஸ் ஆஃப் ஹியூமன் டிசைர், நம்ம ஆசைகளுக்கு ஒரு லிமிட் இருக்கு அப்படிங்கிறத சொல்லும் விதமாக இந்த போயம் இருக்குது. Let us see the structure of the poem. Tennyson uses the dramatic monologue to allow Tithonus, the speaker, to express his thoughts, regrets and desires, directly addressing Eos, the goddess of dawn. So Tennyson வந்து இந்த dramatic monologue எப்படி கொடுத்துருக்கிறார் அப்படின்னா டித்தோனஸ் டைரக்டா இயோஸ் கிட்ட வந்து சொல்றாங்க. என்னெல்லாம் சொல்றாரு அப்படின்னா அவருடைய எண்ணங்கள், அவருடைய கவலைகள், அவருடைய ஆசைகள் எல்லாத்தையும் டைரக்டா இயோஸ் கிட்ட வந்து சொல்ற மாதிரி எழுதியிருக்கிறார். The poem consists of 7 irregular stanzas in blank verse. ஸோ இந்த poem வந்து blank verseல தான் இருக்குது. There is no rhyme scheme at all. அதே மாதிரி 7 irregular stanzas வந்து கரெக்டாக டிவைட் பண்ணி இல்லை, 7 irregular-ஆக தான் இருக்குது. ஈச் பேராகிராஃப் ரெப்ரசன்ட்ஸ் எ ஷிஃப்ட் இன் தாட், டோன் ஆர் இமோஷன்ஸ். ஒவ்வொரு பேராகிராஃபும் எப்படி இருக்குது அப்படின்னா அவருடைய எண்ணங்கள், அவருடைய டோன் அண்ட் இமோஷன் எல்லாத்தையும் அப்படி ஷிஃப்ட் பண்ணி ஒன்னொன்னுலேயும் அவருடைய ஷிஃப்ட்ஸை வந்து காட்டுற மாதிரி இருக்குது. The lack of a fixed stanza pattern mirrors Tithonus' wandering and restless state of mind. ஸோ இந்த ஸ்டான்சாஸ் எல்லாமே ப்ராப்பரான ஒரு ஃபார்மேட்ல இல்லாதது வந்து அவருடைய வாண்டரிங், அவருடைய மனசும் ஒரு ரெஸ்ட்லெஸ் ஸ்டேட்ல இருக்கிறத ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்குது. Now let us see the summary. Inspired by a Greek myth, the poem tells the story of Tithonus, a mortal man who was loved by Eos, the goddess of dawn. ஸோ இது வந்து ஒரு கிரீக் மித்து தான். இந்த போயம் வந்து யாருடைய ஸ்டோரி சொல்லுது நமக்கு அப்படின்னா டித்தோனஸ் இஸ் அ மார்டல் மேன். சரி, அழியக்கூடிய ஒரு மனுஷன். இவன் மேல இயோஸ்க்கு வந்து லவ் வந்துடுது. She asked the gods to grant him immortality so they could be together forever, but she forgot to ask for eternal youth. அவ வந்து காட் கிட்ட ப்ரேயர் பண்ணி இம்மார்டாலிட்டி இவனுக்கு வேணும், இவனுக்கு அழிவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி அதை வாங்கிடுறா. ஆனா அவர் எங்காவே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கேட்கறதுக்கு மறந்துட்டா. As a result, Tithonus continues to live but grows older and more withered, while Aurora remains forever young. ஸோ இப்படி இருந்ததுனால டித்தோனஸ்க்கு வந்து அவர் வயசு ஆக ஆக அவருக்கு வந்து இளமை இல்லாம போயிடுச்சு அண்ட் ரொம்ப வீக் ஆயிட்டாரு. ஆனா அரோரா எப்படி இருக்கா அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷீ இஸ் யங். In the poem, Tithonus reflects on his past, expressing deep regret for his desire to escape death. ஸோ இந்த போயம்ல வந்து டித்தோனஸ் ரொம்பவே ஃபீல் பண்றாரு. ஐயோ, நம்ம வந்து இறப்புல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குமே அப்படிங்கிறதுக்கு நினைச்சு வருத்தப்படுறாரு. He contrasts his present decayed state with the eternal youth and beauty of Eos. இவர் எதையும் கான்ட்ராஸ்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னா இவர் வந்து ஒரு வீக்கா வயசாகி போய் இருக்கிறாரு. ஆனா இயோஸ் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ஷீ இஸ் ஹேவிங் இட்டர்னல் யூத். அவ எப்பவுமே எங்காவும் இருப்பா, ஆனா இறந்தும் போக மாட்டா. அவளுடைய பியூட்டியும் இவருடைய வயசான தன்மையும் கான்ட்ராஸ்ட் பண்றாரு. Surrounded by nature that follows the normal cycle of life and death, he realizes how unnatural and painful
his existence has become. So nature அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மல் சைக்கிள் போயிட்டே இருக்குது. நம்ம பிறப்போம், வாழ்வோம், அதுக்கப்புறம் இறந்து போவோம். ஸோ இந்த நார்மல் சைக்கிளை தாண்டி நான் வந்து அந்நேச்சுரலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சதுனால இவ்வளோ வலிகளை நான் வந்து சுமந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறார். Tithonus longs for release from his endless sufferings and begs Eos to let him die, recognizing that death is a natural and necessary part of life. ஸோ டித்தோனஸ் வந்து எப்படியாவது நான் வந்து இந்த எண்ட்லெஸ் சஃபரிங்ல இருந்து நான் தப்பிச்சு போயிடணும், என்னை இதுல இருந்து எனக்கு ஒரு ரிலீஸ் கொடு அப்படின்னு சொல்லி இயாஸ் கிட்ட வந்து கெஞ்சி கேட்கிறாரு, என்னைய சாக விடு அப்படின்னு கேட்கிறாரு. அண்ட் டெத் அப்படிங்கிறது வாழ்க்கையில நெசசரியான ஒரு விஷயம். கண்டிப்பா நம்ம மனுஷனுடைய வாழ்க்கையில இறப்பு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரு. Tennyson explores the tragic consequences of human longing for eternal life and the inevitability of decay and death. Tennyson இதுல வந்து ரெண்டு விஷயம் சொல்ல வர்றாரு. ஒன்று வந்து ஹியூமன் லாங்கிங், அதாவது நமக்கு அழிவே இருக்கக்கூடாது, ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து யங்காவே இருக்கணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறதுனுடைய கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கிறதையும், டெத் அண்ட் டீகே வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் நமக்கு எடுத்து சொல்றாரு. ஸோ 2 important things are delivered by Tennyson. Tithonus' voice, filled with sorrow and regret, gives the poem a deeply melancholic and philosophical tone. ஸோ டித்தோனஸ்னுடைய வாய்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த வலி, அந்த கவலை, அது வந்து இந்த போயம்க்கு ஒரு சோகமான ஒரு டோனை வந்து கொடுத்துருக்கு. Conclusion. In the end, Tithonus serves as a powerful reflection on the dangers of desiring more than what is natural, reminding readers that immortality without youth or purpose can become a curse rather than a gift. ஸோ முடிவில் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, மனுஷன் வந்து இயற்கையும் தாண்டி பல விஷயங்களை வந்து ஆசைப்படுறான். அதனால என்னென்னலாம் டேஞ்சர்ஸ் வரும் அப்படிங்கிறத ரெஃப்ளெக்ட் பண்ற மாதிரி டித்தோனஸ்னுடைய கேரக்டர் வந்து இருக்குது. அண்ட் இதுல வந்து நம்மளுடைய ரீடர்ஸ்க்கு, நம்ம எல்லாருக்குமே இவர் ரிமைண்ட் பண்றது என்ன அப்படின்னா, இம்மார்டலிட்டி வித்தவுட் யூத், அதாவது அழிவே இல்லாத தன்மை, ஆனா யூத் இருக்காது. அந்த தன்மையும் நம்ம வாழ்றதுக்கான காரணமே இல்லாமலும் நம்ம வாழ்றது வந்து ஒரு கிஃப்டா இருக்காது, அது வந்து ஒரு சாபமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த போயம் வந்து ரொம்ப அழகா டென்னிசன் முடிச்சிருக்கிறாரு. Hope you make use of this essay. Keep supporting our channel. If you need any other essay, you can comment in the comment section. Keep supporting and subscribe our channel. If you find it useful, kindly share with your friends. Thank you all.